எம் அர்ஜுனன் காவிரி வைகை குண்டாறு கூட்டமைப்பினுடைய பொதுச் செயலாளர் கடந்த 16ஆம் தேதி திருச்சியிலே நடைபெற்ற தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விவசாயிகள் சங்கத்தினுடைய முடிவின் அடிப்படையில் பிரதமர் மோடி அவர்கள் இன்றைக்கு கோவைக்கு இயற்கை வேளாண்மை மாநாட்டை சிறப்பு விருந்தினராக வந்து சிறப்பிக்கிறார்கள். அவருக்கு இந்த மாநாட்டிலே கலந்து கொள்வதற்கான ஒரு தார்மீக உரிமைகள், moral rights, he had no moral rights to attend this Organic Farmers Association conference. 500 கோடி ரூபாய் மரபணு மாற்றப்பட்ட நெல் விதைகளை இறக்குமதி செய்வதற்கு இந்த ஆண்டு மே மாதம் 4ஆம் தேதி டெல்லியில் அனுமதி கொடுத்துவிட்டு எந்த முகத்தோடு இங்கே மோடி அவர்கள் இந்த மாநாட்டுக்கு வருகிறார்? இயற்கை வேளாண்மையை முற்றிலும் அழித்து நாசம் செய்யக்கூடிய மரபணு மாற்றப்பட்ட விதைகளை அனுமதிக்க கூடாது என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். நதிநீர் இணைப்பிலே இந்த அரசு பாரபட்சம் காட்டுகிறது. கங்கையை சுத்தம் செய்ய 30,000 கோடி, யமுனை துணையாறுகளை இணைக்க 45,000 கோடி, ஆனால் 60,000 கோடிக்கு டிபிஆர் தயார் செய்யப்பட்டு 10 ஆண்டுகளாக கோதாவரி, கிருஷ்ணா, பெண்ணாறு, காவிரி, வைகை, தாமிரபரணி நிலுவையிலே பெண்டிங்கிலே இருக்கிறது. எனவே தமிழகத்திலே தென்னக நதிகளை இணைப்பதற்கு எந்த நிதியும் ஒதுக்காத நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வருவதற்கான தார்மீக உரிமையை இழந்து விட்டீர்கள் என்கிற அடிப்படையிலே தான் அனைத்து விவசாயிகளும் இந்த கண்டன போராட்டத்தை இங்கே நடத்தி கொண்டிருக்கிறோம்.